Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 15 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அர்ஜென்டினா தான் வந்து பால கிக் ஆஃப் பண்ணனும். கிக் ஆஃப் பண்ண மறு செகண்ட் பாஸ்கல் எதிர்பார்க்காத விதத்துல தியாஸ் வந்து அவ்வளவு ஃபாஸ்டா முன்னாடி ஓடிறான். கோஜ்ரோவை செம்ம ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துறான். அடுத்து நீட்டா டாச்சிமன் ட்வின்ஸ் எல்லாரும் வந்து செம்ம ஃபாஸ்டா ஏமாத்திட்டு முன்னாடி வந்துறான். இவன் என்னடா இவ்வளவு அமேசிங்கா ட்ரிப்ளிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாரும் செம்ம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் நம்பர் 10 வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சுபாசாக்கு நேராவே ஓடுறான். இவன் என்னடா விட்டா உடம்புல வந்து மோதிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைச்சிட்டு இருக்க டைம்ல இவன் வந்து டக்குன்னு அவனை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். சுபாசா இவ்வளவு ஈஸியா பாஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சமசாக்கிங்க போகுது. அடுத்து பாஸ்கல் கிட்ட பால் இருக்குது. அவன் தியாஸ் கிட்ட பாஸ் பண்ண கொடுக்குற அந்த ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி மிசாக்கி அந்த பாலை பிளாக் பண்ணிடுறான். மிசாக்கியும் பாலத்துக்கு ஜீட்டோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஜீட்டோ வந்துட்டு அவங்க கோலுக்கு பக்கத்துல பாஸ் வந்துட்டு அவ்வளவு லாங்கா கொடுக்குறான். நீட்டா வந்துட்டு வழக்கம் போல அவனோட ஃபால்கன் ஷாட்டை பாலை கீழே பிச் பண்ண கூட விடாம அப்படியே கொடுக்குறான். ஆனா கோல் போஸ்ட்ல அடிச்சு அந்த பால் வந்துட்டு கோல் விழுகாம போயிடுது. ஃபைனலி இவங்க வந்துட்டு இப்பதான் பழைய மாதிரி விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீகாமி சொல்றாரு. கேம்குள்ள இப்ப தியாஸ் கிட்ட பால் இருக்குது. சுபாசா தான் அவனை மார்க் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். கண்டினியூஸா சுபாசா மார்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கனால இவனால ஷூட் பண்ணவே முடியல. அப்படியே பாலத்துக்கு பாஸ்கல் கிட்ட கொடுக்குறான். பாஸ்கல் வந்துட்டு அந்த பாலை ஷூட் பண்றான். ஆனா அதை வந்து ஈஸியாவே வாகசிமிஸ் கேட்ச் பண்ணிடுறான். வாகசிமிஸ் இப்ப பால் வந்துட்டு சுபாசா கிட்ட தான் கொடுக்க ட்ரை பண்றான். ரெண்டு பேருமே ஓடி வந்து கரெக்டா பாலுக்கு ஜம்ப் பண்றாங்க. தியாஸ் சுபாசா ரெண்டு பேருமே வந்து பால் ஒரே மாதிரி தான் ரீச் பண்ணி கால்ல வாங்குறாங்க. அவங்க கால்ல பட்டு அப்படியே கொஞ்சம் மேல ஏறுது. அப்படி மேல ஏறி வரும்போது தியாஸ்க்கு முன்னாடி சுபாசா வந்துட்டு அந்த பாலை தலையில ஃபர்ஸ்டா ரீச் பண்ணி தட்டி விட்டுறான். தியாஸ் ஒன்னு அவன் கூட தோத்துட்டானதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் வாயடிச்சு போயிடுறாங்க. அந்த பாலை மிசாக்கி தான் எடுத்துட்டு போய் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். தியாஸ் மட்டும் தான் சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணுவானா, நானுமே சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவோட 3 டிஃபென்ஸ் தாண்டி மிசாக்கி ஈஸியா முன்னாடி ஓடி வரான். டாச்சிபானா டீம்ஸ்மே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ள நம்மளுமே நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராங்க. ஜீட்டோ கூப்பிட்டுக்கிட்டு ஜீட்டோ வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்தது இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராவணும். மிசாகி பக்கத்துல ஒரு டிஃபெண்டர் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் மிசாகி வந்து சுபாசா கிட்ட பாஸ் கொடுத்துறான். இவங்க 3 பேருமே வந்து சுபாசா கோலுக்கு பக்கத்துல எங்களுக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு முன்னாடி ஓடி போறாங்க. சுபாசாவுமே நல்லா கோலுக்கு பக்கத்துல பால் வந்துட்டு பாஸா கொடுத்துறான். ஜீட்டோ இப்ப வாடா அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ணாட்டின்னு சொல்றாங்க. ஜீட்டோ வந்து இப்ப ஸ்லைட் அடிச்சு முன்னாடி வரான். அவனோட காலை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அவனோட ஒரு கால்ல ஒருத்தன் வந்துட்டு ஜம்ப் பண்றான். அதே மாதிரி 2 காலை வச்சு 2 பேர் ஜம்ப் பண்ணி முன்னாடி வராங்க. இதுவுமே வந்துட்டு ஸ்கைலாப் ஹரிகேனோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இல்லையா, அதனால ஸ்கைலாப் ஹரிகேன் 2 டயர் லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அவங்க கோல் கீப்பருக்கு இப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேருமே பாலுக்கு பக்கத்துல பறந்து வந்து ஒரு பால 2 பேருமே வந்துட்டு ஒரு கால வச்சு கிக் பண்றாங்க. இதை வந்துட்டு டாச் பண்ண ட்வின்ஸ் ஏற்கனவே பண்ணிருப்பாங்க. அவங்களோட ட்வின் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்துட்டு இங்கேயுமே பண்றாங்க. ஸ்கைலாப் ஹரிகேன் பிளஸ் ட்வின் ஷாட் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு காம்பினேஷனா இவங்க வந்துட்டு அந்த டெக்னிக்கா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க கிக் பண்ண பால் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிக்கிட்டே வர மாதிரி இருக்குது. அதனால கோல் கீப்பருக்கு வந்து எந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு சரியா தெரியவே இல்ல. அவனால ரியாக்ட் பண்ண கூட முடியல. பால் வந்து ஈஸியாவே கோல்குள்ள போய் விழுகுது. சூப்பர் டாச் பண்ண ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா ஜீட்டோ எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா இவங்க வந்துட்டு ஏறதுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணிருக்காங்க. லேண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாம போயிருந்திருக்காங்க. சோ ப்ராப்பரான லேண்டிங் இல்லாம 2 பேருமே 2 பக்கம் இருக்க கோல் போஸ்ட்ல போய் நங்குன்னு இடிச்சிடுறாங்க. அப்புறம் ரெஃபரிமே வந்துட்டு விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் இவங்க 2 பேரும் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் ஜப்பானோட அட்டாக் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம இருக்காங்க. நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் தானே லீடிங் இருக்கும், பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மேட்ச் வந்துட்டு எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டிப்பா கெஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சினேடரும் சொல்றான். லாக்கர் ரூம்ல வச்சு அர்ஜென்டினா டீமோட கோச்சுமே வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒன்லி தியாஸ் மட்டும் தான் நீங்க நம்பியா இருக்கீங்க, நீங்களா விளையாட மாட்டீங்களா, எப்பவுமே தியாஸ் மட்டும் நம்பி இருக்காம உங்க மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ தியாஸ்மே வந்துட்டு இது வந்துட்டு உங்களோட மிஸ்டேக் கிடையாது, நான் தான் வந்துட்டு 3 பாயிண்ட் எடுத்தது கம்மி தான், எல்லாத்துக்குமே பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பேண்ட் மாட்டிருக்க நான் தான் வந்துட்டு இதுக்கு பொறுப்பா இருக்கணும். ரொபர்ட்டோ இந்த மேட்சுக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் வந்துட்டு கடைசியில உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். அப்பதான் அந்த பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்ப ரொபர்ட்டோ இவங்க டீமோட கோச் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது தியாஸ் வந்துட்டு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். உங்க டீம்ல தியாஸ் இருக்கிறவரை உங்க டீம் வந்துட்டு தோக்கவே செய்யாதுன்னு சொல்றதை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் ஜப்பான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா குறைச்சு மதிப்பிட்டுறாதீங்க. அதுலயே ரொம்ப முக்கியமா சுபாசாவை நீங்க அவன் கூட அதிகமா உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க அவனோட உண்மையான ஸ்ட்ரென்த் வெளியே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபர்ட்டோ சொல்லியிருப்பாரு. எனக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்காவே இருக்குது, இந்த நம்பர் 10 ஃபுல் எபிலிட்டி வந்துட்டு நம்ம இன்னும் பார்த்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் நினைக்கிறான். அப்ப பாஸ்கல்மே வந்துட்டு என்னை மன்னிச்சிரு தியாஸ், நான் தான் வந்துட்டு நம்ம டீமோட கோல்டன் டியோ கூட ஃபார்ம் பண்ணிருக்கேன், பட் இருந்தாலும் என்னால உன்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல விட்டு, நீ வந்துட்டு உன்னால முடிஞ்சதை மட்டும் பண்ணு, எனக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா அந்த நம்பர் 10 வந்துட்டு என்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்றான், அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். அப்படியே அவன் டீம்மேட்ஸை பார்த்துட்டு நீங்க ஒன்னும் அவ்வளவு சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்கடா, நம்ம வந்துட்டு இனிமே ஒரு பாயிண்ட் லீடிங்ல தான் இருக்கிறோம், நான் இருக்கிற வரை கண்டிப்பா நம்ம டீம் வந்துட்டு தோக்கவே விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சொல்றான். இப்போ ஜப்பான் டீமோட லாக்கர் ரூம் காட்டுறாங்க. அங்க மீகாமி வந்துட்டு டாச் பண்ண டீம்ஸால ஆட முடியாது, அதனால சானோ இசாவா 2 பேரும் உள்ள இறங்குங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களை மன்னிச்சிருங்க நாங்க இப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாச் பண்ண டீம் சொல்றாங்க. அப்ப இசிசாக்கியுமே வந்துட்டு என்னடா சொல்றீங்க, நீங்க தான் ஒரு கோலை அடிச்சு கொடுத்திருக்கீங்க ரொம்ப முக்கியமான டைம்ல, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மிசுகி சுபாசா கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு எப்ப தியாஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு அப்பதான் கேம் வந்து நம்ம கைக்கே வர ஆரம்பிச்சது, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயுமே பண்ணு, நீயுமே தியாஸை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவே கிடையாது, அதனால நீ வந்துட்டு உன் மேல கான்ஃபிடென்ட்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு மிசுகி சொல்றான். அப்ப சுபாசாவுமே நினைக்கிறான் ஃபர்ஸ்டா நான் மீட் பண்ணது ஜீனோ, அதுக்கப்புறமா வந்துட்டு தியாஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒர்த்தியான ஆப்போனன்ட் தான் எனக்கு, இவங்க எல்லாருமே தாண்டி நான் வந்துட்டு வேர்ல்ட்லயே பெஸ்ட் பிளேயரா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இப்ப செகண்ட் ஹாஃப்மே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அர்ஜென்டினா டீம் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. தியாஸ் தான் பால கொண்டு வந்துட்டு இருக்கான். சுபாசா தான் அவனை மார்க் பண்றதுக்கு முன்னாடி போறான். தியாஸ் என்னதான் ஃபேக் காட்டிட்டு சுபாசாவை ஏமாத்திட்டு வர பார்த்தாலும் சுபாசா வந்துட்டு அதுக்கெல்லாம் ஏமாறதா இல்ல, அவனுமே இவனோட ஸ்பீடு கீப் அப் பண்ணி கூடவே வந்துடுறான். இப்ப 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துட்டு கரெக்டா ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. 2 பேர் காலையுமே பட்டு பால் அப்படியே வானத்துல பறக்குது. 2 பேருமே அந்த பாலுக்கும் கரெக்டா ஜம்ப் பண்ணி ஒரே மாதிரி தலையில ரிசீவ் பண்றாங்க. அப்படியே தலையில வச்சதுக்கு அப்புறமா கீழே விழுகிற மாதிரி வரும்போது கூட 2 பேரும் காலை ஒரே மாதிரி வைக்கிறாங்க. தலை கீழே இருந்ததுல அப்படியே 2 பேருமே வந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. தியாஸ் திரும்ப எந்திரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பண்ண ஒரு கேம் விளையாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பால் வந்து ஜப்பான்
ஜப்பான் பிளேயர்ஸ் கிட்ட போயிருது. சானோ பால கொண்டு வந்து இசாவா கிட்ட கொடுக்குறான். சுபாசா வந்துட்டு இசாவா எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா தியாஸ் வந்துட்டு கூடவே தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான். இசாவா வந்துட்டு சுபாசா கிட்ட பாஸ் கொடுக்காம அப்படியே மிசாகி கிட்ட பாஸ் கொடுத்துறான். மிசாகி வந்துட்டு ரெண்டு டிஃபெண்டர்ஸ் தாண்டி ரொம்பவே சூப்பரா முன்னாடி வந்து சுபாசா கிட்ட பாஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். பட் இவன் வந்து கூடவே வந்துகிட்டு இருக்கான். பின்னாடி தியாஸ் வந்துகிட்டு இருக்கான். முன்னாடி இன்னொரு டிஃபெண்டர் வந்துடுறான். அதனால சுபாசா வந்துட்டு தியாஸ் யூஸ் பண்ண தெரியுமா அதே மாதிரி பெல்ட் அடிச்சு அவன் ட்ரிக்கே இவனுக்கு போடுறான். தியாஸ்மே வந்துட்டு மார்க்கிங்க விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபெண்டரோட காலுக்குள்ளே வந்து முன்னாடி வரான். மிசாகியுமே சுபாசா கிட்ட பால கரெக்டா கொடுத்துறான். அந்நேரம் சுபாசா வந்துட்டு பேக் ஃபிளிப் அடிச்சுக்கிட்டு ஓவர் ஹெட் கிக் பண்றதுக்கு வரான். என்னோட டெக்னிக்கை இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டே உனக்கு பாராட்டி தான் ஆகணும். இருந்தாலுமே நான் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் உனக்கு விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் வந்துட்டு ஜம்ப் பண்ணி கரெக்டா ஓவர் ஹெட் கிக் பண்ண வரும்போது பால நிப்பாட்டிடுறான். அப்படியே ஏர்ல இருக்கும்போது தியாஸ் வந்துட்டு அவங்க கோல் கீப்பருக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குற மாதிரி அந்த பால் வந்து லைட்டா தட்டி விட்டுறான். அவங்க கோல் கீப்பர் ஈஸியாவே பிடிச்சிடறான். அவங்க கோல் கீப்பர் வந்துட்டு மத்த பிளேயர்ஸ் கிட்ட பாஸ் கொடுத்துறான். அவங்க எல்லாரும் இப்ப முன்னாடி கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வராங்க. அவங்க டீம்லயுமே ஜீட்டோ மாதிரி ஒரு பல்கான பிளேயர் இருக்கு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் தாண்டி வந்துடுறான். அடுத்து ஜீட்டோவே அட்டாக் பண்றதுக்கு வரான். அந்த பால் வந்து லூஸ் ஆகி கரெக்டா அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் போயிருது. அந்த பிளேயர் வந்துட்டு பால பாஸ்கல் கிட்ட கொடுக்குறான். அதுக்குள்ள கோஜ்ரா உள்ள வந்து அந்த பால பிளாக் பண்ணிடுறான். இருந்தாலுமே அந்த பால் வந்துட்டு மறுபடியும் அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் போகுது. அவங்க டீம் பிளேயர்ஸ் மறுபடியும் கோல் கிட்ட வந்துட்டு பாஸ்கல் கிட்ட தான் பாஸ் பண்றாங்க. இசிசாகி சோடா ரெண்டு பேரும் அவனை தடுக்கிறதுக்கு வராங்க. ஆனா அதை வந்துட்டு தியாஸ் ஷூட் பண்ண ட்ரை பண்ணல. அப்படியே அவன் பெல்ட் அடிச்சு ஓவர் ஹெட் கிக் மூலமா தியாஸ்க்கு அதை பாஸா கொடுத்துறான். பின்னாடி தியாஸ்க்கு கொஞ்சம் பின்னாடி தான் சுபாசா ஓடி வந்துகிட்டு இருக்கான். தியாஸ் கிட்ட பால் வந்த மறு செகண்ட் அவன் வந்துட்டு கிக் பண்ணிடுறான். சுபாசா ஒரு செகண்ட் லேட்டா வந்ததுல அவன் கிக் பண்ணியே முடிச்சிடறான். அதுவும் அவன் வந்து நார்மலா கிக் பண்ணல. அவனோட டிரைவ் ஷாட்டை தான் கிக் பண்ணிருக்கான். இருந்தாலும் வாகசிம்ஸ் உள்ள புந்து அந்த பால் ஒத்த கையில நிப்பாட்ட பாக்குறான். இருந்தாலுமே அந்த பாலோட ஸ்பின் வந்துட்டு இன்னுமே நிக்க மாட்டேங்குது. அந்நேரம் வாகசிம்ஸ் வந்துட்டு சீனோ மாதிரி இன்னொரு கையை வச்சு அந்த பாலை தட்டி விட்டுறான். இருந்தாலும் மறுபடியும் அந்த பால் வந்துட்டு அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் போகுது. அவன் வந்துட்டு பாஸ்கல் கிட்ட கொடுக்குறான். பாஸ்கல் வந்துட்டு தியாஸ் கிட்ட மறுபடியும் கொடுக்குறான். அப்போ தியாஸ் வந்து வழக்கம் போல அவனோட ட்ரிக் பெல்ட் அடிச்சு முன்னாடி வர பாக்குறான். வாகசிம்ஸ்வே ஒரு கராத்தே பிளேயர். அவங்க கிட்ட எல்லாம் பெல்ட் அடிச்சா முடியுமா? அவனுமே ரிட்டர்னுக்கு பெல்ட் அடிச்சு கரெக்டா பால் வந்து கால்ட்ட தடுக்கிறான். அந்த பால் வந்துட்டு ஃபைனலி ஜப்பான் பிளேயர்ஸ் கிட்ட வந்துருது எப்படியோ. ஆனா அப்போ மார்ச்சியம்மாக்கு பக்கத்துல 3 டிஃபெண்டர்ஸ் ஓடி வந்துறாங்க. இருந்தாலும் மார்ச்சியம்மா தான் பால் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு பெரிய ஆளாச்சு. அவன் வந்துட்டு யாராலையும் தொட கூட முடியல. ரொம்ப நேரம் பால் வந்துட்டு அவங்கள ஸ்டீல் பண்ண விடாம கரெக்டா பாத்துக்கிட்டு அந்த 3 பேரை ஏமாத்திட்டு கடைசியில பாஸா கொடுத்துறான். இப்போ பாலுமே வந்துட்டு ஃபைனலி சுபாசா கிட்ட வந்துருது. சுபாசா மிசாகி ரெண்டு பேரும் பழைய மாதிரி கோல்டன் டியோவை போட்டு காம்பினேஷன் பிளேவா முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ் சுபாசா பக்கத்துல வந்துடுறான். அதனால மிசாகி வந்து பாலத்துக்கு கோச்சரை கிட்ட கொடுத்துறான். சூப்பர் மிசாகி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சர் வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டுக்கு ஏம் பண்றான். அவன் கால தூக்குற கேப்ல பாஸ்கல் வேமா ஓடி வந்து அதை தடுக்கிறான். இல்ல இந்த சான்ஸ் நான் கண்டிப்பா வேஸ்ட் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சரை பேலன்ஸ் இழந்துகிட்டு இருக்கும்போது கூட அப்படியே ஒரு அண்டர் பெல்ட் அடிச்சு அந்த பால் வந்து சுபாசா கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். சுபாசாவும் நினைக்கிறான் வாகசிம்ஸ் வந்துட்டு தியாஸோட 2 ஷாட்டை தடுத்துருக்கான். அதுக்கப்புறமா மார்ச்சியம்மா 3 டிஃபென்ஸ் தாண்டி பால் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்கான். இப்ப கோச்சரோ ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே பாஸ் வந்து கஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்துருக்கான். ஒரு கேப்டனா இவங்க எல்லாரோட எஃபர்ட்டையும் நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்துட்டு அவனோட ஓவர் ஹெட் கிக்கு ஜம்ப் பண்றான். ஆனா உன என்ன ஆனாலும் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாஸ்மே வந்துட்டு கரெக்டா அந்த பாலை பிளாக் பண்றான். சுபாசாவுமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம இருக்கிற டைம்ல மிசாகி வந்துட்டு கீழ இருந்து கூப்பிடுறான். அந்நியரை வந்துட்டு அதை பாஸா மாத்தி மிசாகி கிட்ட கொடுத்துறான். சூப்பர் பாஸ் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு மிசாகி வந்துட்டு அந்த பாலை கீழே கூட பிச் பண்ணி விடாம கரெக்டா அந்த பால் வந்துகிட்டு இருக்கும்போது ஜம்ப் பண்ணி சூப்பரா கிக் பண்றான். பாலுமே கோல்குள்ள போய் விழுகுது. ஃபைனலி இப்ப ஜப்பான் டீம் வந்துட்டு கேம் டை ஆக்கிட்டாங்க. 2 டீமே வந்துட்டு இப்ப 3-3 சொல்லிட்டு பாயிண்ட் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சூப்பர் ஷாட்டரா மிசாகி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து நல்லா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. மிசாகியோட அப்பாவுமே வந்துட்டு சூப்பர் ஷாட் டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கத்துறாரு. இதை கேட்டு மிசாகிக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், நீங்க வந்துட்டு கண்டிப்பா இதுல வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதே ஃப்ளோவோட ஜப்பான் டீம் வந்துட்டு கேமை கொண்டு போய் சிம்பிளா கேமை முடிப்பாங்களா இல்ல அப்படின்னா அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்துட்டு கம்பேக் கொடுப்பாங்களான்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதே நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.